இந்த 2026ல டிடிஎஃப் வாசன் மாதிரி யாரெல்லாம் கேஸ் வாங்க போறாங்க? சூப்பர். இவர் வந்துட்டு அநியாயத்துக்கு பைக் ஓட்டுவார். ஆனால் இவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா நம்மளே அப்படியே அதே மாதிரி பேசி இமிட்டேட் பண்ணி அநியாயத்துக்கு வந்துட்டு லந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த 4 ராசிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் ராசி கடகம். இந்த கடகம் ஏன் கேஸ் வாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடகத்துக்கு 5, 10 கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்துட்டு சாகசக்காரர்கள் இவங்க. இப்போ ராசியில் 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. அப்போது கேது வந்து என்ன பண்ணுவார், இந்த சாகசத்தை வந்துட்டு ரொம்ப விரும்பி தைரியமாக என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அநியாயத்துக்கு வண்டியை ஓட்டுறது, காரை ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் போவாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம நாட்டில் வந்துட்டு லைசன்ஸு வாங்கிட்டு சூப்பராக வந்துட்டு தண்ணியை போட்டு க்ரைம் பண்ணுறாங்க. இவர் வந்துட்டு ரோட்லேயே வந்துட்டு ரேஸ் ஓட்டுவாங்க. அதனால் சில சட்ட சிக்கல்களை சந்தித்து அதுலேயும் ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இது உண்டு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் கெட்ட பேர் வாங்கி நிறைய பேர் சம்பாதிக்கிறது. கடகம் அதில் நம்பர் 1. அடுத்தது மீனம். அதாவது இந்த 7.5 சனி காலகட்டத்தில் வந்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுக்கும் அந்த 2, 9 கூடியவராக செவ்வாயே வராது. நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடகத்துக்கு 5, 10, மீனத்துக்கு 2, 9 இப்படி பார்த்தாலும் செவ்வாய் தான் வராரு. இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு, இவங்களை வந்துட்டு சந்தோஷமாக வண்டி ஏற்றிட்டு நான் என் காதலியோட போகிறேன், கேர்ள் ஃப்ரெண்டு கூடங்கிறது போகிறேன்னு சொல்லி போய்கிட்டு அந்த வண்டி வந்துட்டு எப்படி தான் ஓட்டுறதுன்னு தெரியாமல் எப்படிலாம் ஓட்டி பல பிரச்சனை சந்திக்கிறாங்க. இதில் மெயினாக வந்துட்டு இப்போ இந்த எல்இடி பல்பெல்லாம் போட்டு கலர் லைட்லாம் போட்டு ஃப்ளாஷ் லைட் அடித்து வர்றவங்க கண்ணெல்லாம் ஈத்தாப்பில் வரவங்களாம் அவிஞ்சு போகிற மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணி கோர்ட்டில் கேஸ் வாங்கக்கூடிய ராசியில் 2வது மீனம். மகரம். இந்த மகரத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்கிறது வந்துட்டு 4, 11 கூடியவராக வருவார். இந்த 4ஆம் இடங்கிறது தான் வண்டி வாகனம் அப்படிங்கிறது, 11 சாகசம் பண்ணுறது, இந்த வீரத்தீர செயல்கள்லாம் புரிகிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க மாற்றுறதுக்கு இல்லாமல் ஏத்தாப்பில் வரவனையும் அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக வச்சு அநியாயத்துக்கு செலவு பண்ண வச்சு இது சாதாரண கேஸாக போய் கடைசியில் வந்துட்டு கோர்ட்டு கிரிமினல் கேஸாக போய் அப்படியே வந்துட்டு கொலை கேஸாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா அந்தளவுக்கு வண்டி வேகமாக ஓட்டினார் சார், 180ல் ஓட்டினார் சார், 200ல் ஓட்டினார் சார்லாம் சொல்ல வேண்டி வரும். இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இந்த சனிபான் வேறு வந்து பார்த்திங்கன்னா அந்த 7.5 சனி காலகட்டத்துக்குள்ளே இவங்களுக்கு முடிய போகிற நேரத்தில் கடைசியாக ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அப்படிங்கிற கேஸுக்குள்ளே உள்ளே போகக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. அடுத்தது கன்னி. கன்னிக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 3, 8 கூடியவராக வருவார். போதாக்குறைக்கு வந்துட்டு சனிபான் வந்து 7 திக்பலம் பெற்று கண்டக சனியாகவும் இருக்கிற காலகட்டத்தும் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் மெயின்டெனன்ஸுங்கிறது இந்த விஷயத்தை பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுனா, வண்டி பிரேக் போகிற இடத்துல பிரேக் போடாமல் சாகசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீலிங் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு அப்படியே விட்டு அதில் பட்டாசெல்லாம் வச்செல்லாம் விடுவாங்க சில பேர்லாம். அந்த பட்டாசுக்கு தனியாக ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளுவாங்க. ஸோ பார்த்து சூதானமாக இருந்துங்க. 2026 தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஜெயிலில் போனாலும் பெயில் கிடைக்காது, பார்த்து கவனம். நன்றி. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.